விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், உயிரிழந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய பணிகள் நடந்து வருகிறது, அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் இவர்கள்? கூடுதல் விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அறிந்து 37க்கும் மேற்பட்டோர் விழுந்த நிலையில 29 பேரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கருணாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பல கிராமங்களை சேர்ந்தவர்கள் இங்க இருந்திருக்காங்க. அவருடைய உடல் உறவினர் ஒப்படைத்த நிலையில இந்த ஒவ்வொரு உடலுக்குமே வட்டாட்சியர், தனி வட்டாட்சியர், குடிமை பொருள் வட்டாட்சியர் என 29 அதிகாரிகள் நியமித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார். இதுல குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 29 தனி வட்டாட்சியர்கள் என நியமிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 5 வட்டாட்சியர்கள் ஒரு நகராட்சி ஆணையர், ஒரு செயல் அலுவலர் என நியமித்து அவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பாக என்னவென்று பார்த்தா இந்த 29 அதிகாரிகளுமே இறுதி சடங்கு செய்வதற்கான அனைத்து பணிகளையும் அந்த குடும்பத்துடன் சேர்ந்து இவர்கள் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது. மேலும் நியமனம் செய்யப்பட்ட பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட உரிமைகளுடன் இறுதி சடங்கு செய்வதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் ஈமச்சடங்குக்கான அனைத்து செலவினங்களையும் சம்பந்தப்பட்ட நகராட்சியில் இருந்தால் நகராட்சி செலவு செய்ய வேண்டும். பேரூராட்சி பகுதியில் அவர் இருந்தால் பேரூராட்சி நிர்வாகமே அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊராட்சி அமைப்புகள் இப்பகுதியில் ஊராட்சி அமைப்புகளே இந்த செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேர்முக உதவியாளர் இந்த உத்தரவை பிறப்பித்தாலும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல்படி நடந்திருக்கிறது. 29 அதிகாரிகளும் இந்த இறுதி சடங்கு செய்வதற்கான அனைத்து பணிகளை மேற்கொள்வார்கள். அந்தந்த நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி என்றால் அவர்களே அந்த இறுதி சடங்கு செய்வதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த பிறப்பித்த ஆணை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அரவிந்தன், அதே போல இப்போ நம்ம காட்சிகளில் பார்க்குறோம், ஒரு பொது இடத்தை அவங்க தயார் செய்வதை பார்க்குறோம். இந்த இறுதிச் சடங்கு மொத்தமாக அனைவருக்கும் ஒரு இடத்தில் நடக்க போகுதா? இதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இப்ப கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் இருந்தவர்கள் அனைவருமே பார்த்தால் கோமிகி ஆறு அதை ஒட்டி உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி பகுதியில் உள்ள வீரசோழம் பகுதியில் இருந்திருந்தால் அதற்கு பொதுவான ஒரு இடமான சுடுகாடை ஒட்டி அனைத்து உடல் அடக்கம் செய்யப்படும். இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பாக திருவாங்கூர் பகுதியில் ஒருவர் இருந்திருப்பார். அங்க பார்த்தால் கிறிஸ்டியன் சுடுகாடு என்று கூறப்படும் பகுதியில் அவர் உடல் அடக்கம் செய்யப்படுது. வீரசோரபத்துல பொதுவான ஒரு சுடுகாடு இருக்கு, அங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. திருவாங்கூர் கிராமத்தில் ஒருத்தர் இருந்தாரு, திருவாங்கூர் சுடுகாடு அடக்கம் செய்யறாங்க. அதே மாதிரி காமா, மணல், மாடூர், மாதவச்சேரி, சேசமத்திர அந்த கிராமங்கள்லாம் ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுக்கு தனிவட்ட நியமிக்கப்பட்டு அதற்கென்று ஜேசிபி விட்டு சுத்தம் செய்து உடல் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது அவர்களோட வழக்கப்படி. ஓகே, இவங்கெல்லாம் இன்னும் சிலருடைய உடல் ஒப்படைக்கப்படலை. ஒரு 15 பேர் உடல்கள் வரை ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல். ஸோ இவர்களுடைய உடல்லாம் ஒன்றாக ஒப்படைக்கப்பட்டு இன்றே இறுதிச் சடங்குகள் நடைபெறுமா? கண்டிப்பாக அதற்காக அதிகாரிகள், போலீசார் மற்றும் உறவுத்துறை நியமிக்கப்பட்டு அந்த உறவினர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது உறவினர்கள் உடல் பிரேத பரிசோதிக்கப்பட்டது தங்கள் நேரில் முகத்தை பார்த்து உறுதி செய்துவிட்டு ஒரு கையெழுத்து விட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்களது உடலை வாங்கி செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு வருகிறது. உறவினர்களும் வந்த வண்ணமே உள்ளனர். இங்க அதற்கென்று அரசு சார்பில் இலவச அமரர் ஊர்தியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.